அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திற்கே உணவளித்துக் கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயங்கக்கூடிய வேளாண்மை அறிவு நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளராகிய என்னோட பெயர் நான் புனிதவதி. நான் பாத்தீங்கன்னா இங்க திருச்சி மாவட்டத்துல நம்ம வேளாண்மை அறிவு நிலையம் செயல்பட்டு வருகிறேன். இந்த வேளாண்மை அறிவு நிலையமானது 1977 பாத்தீங்கன்னா நம்ம நவலூர் குட்டப்பட்டு, திண்டுக்கல் மணப்பாறை ரூட்ல இருக்கிற நவலூர் குட்டப்பட்டுங்கிற கிராமத்துல குமரப்பெருமாள் வேளாண்மை அறிவியல் நிலையம், குமரப்பெருமாள் அறிவியல் நிலையமா செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. சோ இந்த குமரப்பெருமாள் ஃபார்ம் சயின்ஸ் சென்டரா இருந்தது பாத்தீங்கன்னா 1993 நம்ம கரூர் நெடுஞ்சாலையில வேளாண்மை அறிவியல் நிலையமா சிறுகமணி வேளாண்மை அதாவது கரும்பு ஆராய்ச்சி நிலையம் சிறுகமணியில அந்த வளாகத்துல அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்ல நம்ம சொல்ல தேசிய நெடுஞ்சாலையிலே எங்களுடைய வேளாண்மை அறிவு நிலையமாவது இருக்கு. சோ இந்த வேளாண்மை அறிவு நிலையம் சிறுகமணி தான் தமிழ்நாட்டிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட வேளாண்மை அறிவு நிலையமாகும். சோ அத்தகைய பழமை வாய்ந்த வேளாண்மை அறிவு நிலையத்தில் பணிபுரிந்து வருவது எங்கள் அனைவருக்கும் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. சோ இந்த வேளாண்மை அறிவு நிலையம் பாத்தீங்கன்னா அதாவது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இதுல இருக்கு, அதாவது ஐசிஏஆர்னு சொல்லுவோம். சோ நியூ டெல்லியில இருக்கு. அவங்களோட நிதி உதவியோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கி வருது. சோ இந்த வேளாண்மை அறிவு நிலையத்துல பாத்தீங்கன்னா நாங்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு, அதாவது எங்களுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு, அதாவது ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளை வயல்ல அதாவது விரிவாக்கம் பண்ணணும். சோ அந்த விரிவாக்க பணியை வேளாண்மை அறிவு நிலையத்துல நாங்க பண்ணிட்டு வரோம். சோ என்னுடன் சக விஞ்ஞானிகள் ஒவ்வொரு தொழில்நுட்பத்திலையும் தொழில்நுட்ப வல்லுநர், மண்ணியல் துறை வல்லுநர், தொழில்நுட்ப வல்லுநர், நோயியல் வல்லுநர், அதுக்கப்புறம் மரபியல் வல்லுநர், உணவியல். சோ 6 தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். சோ இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பாடத்துல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் தான் பணிபுரிந்து வருகிறார்கள். சோ இப்ப அதனால விவசாய பெருங்குடி மக்கள் நாங்க இங்க வேளாண்மை அறிவியல் நிலையத்துல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சோ எங்களுடைய முதன்மையான குறிக்கோள் என்னன்னா, அதாவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பத்துல நாங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சோ நீங்க உங்களுக்கு உதாரணமா இப்ப காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இல்ல மாடி தோட்டம் வளர்ப்பு, எதுனாலும் சரி, நீங்க உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிலைய பயிற்சி, களப்பயிற்சி, மெயினா பாத்தீங்கன்னா அதாவது மகளிருக்காக சுய உதவிக்குழு மகளிர் இருக்காங்க, பண்ணை விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் படிப்புல பாதிய நிறுத்தின இளைஞர்கள், வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்கள், இவங்களெல்லாம் தொழில் முனைவோருக்கு உண்டான பயிற்சியும் கொடுத்துட்டு வரோம். சோ நிறைய பயிற்சிகள், வேளாண்மை சார்ந்த பயிற்சிகளும் சரி நாங்க கொடுத்துட்டு வரோம். அதனால இத்தருணத்துல நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, விவசாய பெருங்குடி மக்கள் இங்க திருச்சி மாவட்டத்துல இயங்கி வர வேளாண்மை அறிவு நிலையத்தை எங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ உங்களுக்கு வேளாண்மை சார்ந்த எதுவா இருந்தாலும் சரி, இதை தவிர நாங்க விதை உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம். அதாவது உளுந்து, நெல்லு, பசுந்தாள் உரப்பயிர்கள், இதுல எல்லாமே நாங்க விதை உற்பத்தி மற்றும் அலங்கார செடிகள், எங்கிட்ட பாத்தீங்கன்னா மூலிகை செடிகள், அலங்கார செடிகள் எல்லாமே இருக்கு. சோ அதனால தேவைப்படும் விவசாய மண்புழு உரம் இருக்கு, காளான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க விவசாய பெருங்குடி மக்கள் உங்களுக்கு உங்களோட தேவை என்ன இருக்கோ அந்த தேவையை சொல்லி எங்களை அணுகுனீங்கன்னா, ஒரு குழுவா 15 பேரோ இல்ல 20 பேர் கொண்ட குழுவா அணுகிங்கன்னா உங்களுக்கு நாங்க பயிற்சி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதனால எங்களோட சேவையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சி மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இதை பண்ணுங்க. இது சம்பந்தமா எதுவாது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தை வேலை நாட்கள்ல எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சேவை செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.